ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். 18 ஆகஸ்ட் 2026 ஆர்ஆர்பி குரூப் டில கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்து ஷிஃப்ட் போறவங்க உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் லாஸ்ட் 3 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுட்டு போங்க. 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். இப்போ எனக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்கிற ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்தோட கரண்ட் அஃபேர் நல்லா படிங்க. ஏப்ரல், மே, ஜூனோட கரண்ட் அஃபேர்ல இருந்தா அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸை எங்க படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டி போற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஆகஸ்ட் 3ல இருந்து ஆகஸ்ட் 25 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்ஆர்பி குரூப் டியோட ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் வந்து 399. உங்களுக்கு ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் நடந்த கொஸ்டின்ஸ் பிளஸ் அதோட சொல்யூஷனோட டீம் வந்து பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஆகஸ்ட் 20, 21, 25 இந்த 3 நாள் தான் எக்ஸாம் இருக்கு. ஆகஸ்ட் 3ல இருந்து உங்களுக்கு முந்தின ஷிஃப்ட் வரைக்கும் இருக்க கொஸ்டின்ஸை நீங்க நல்லா படிச்சீங்கனாலே இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர்ல ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 3 கூப்பன் கோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இன்னைக்கு ஆல் இன் ஒன்ல ஜாயின் பண்ற 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2499 பே பண்ண வேண்டாம். லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு 1999 பே பண்ணியும் 1 இயர் வேலிடிட்டினா 1499 பே பண்ணியும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எப்ப 3 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்றாங்களோ அப்ப இந்த ஆஃபர் க்ளோஸ் ஆகிரும். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A mixture contains X liters of milk and Y liters of water. 3 liters of water are added to the mixture. The percentage of milk becomes 40%. If instead of 3 liters of milk are added to the original mixture, the percentage of water becomes 50%. Find the initial quantities of milk and water. ஒரு கலவையில் பாத்தீங்கன்னா எக்ஸ் லிட்டர் பால் வந்து இருக்கு, ஒய் லிட்டர் வந்து என்ன இருக்கு, தண்ணி இருக்கு. ஓகே, மில்க் வாட்டர், மில்க் வந்து எக்ஸ் லிட்டர் இருக்கு, வாட்டர் வந்து ஒய் லிட்டர் இருக்கு. கலவையில் 3 லிட்டர் தண்ணீர் சேர்த்தால், அப்போ தண்ணி சேர்க்கிறேன் அப்படின்னா தண்ணி கூட தானே ஆட் பண்ணணும். ஒய் தானே வாட்டர், அப்போ 3 லிட்டர் தண்ணி ஊத்திடுறேன். தண்ணி சேர்த்தால் பாலின் சதவீதம் வந்து எப்படி ஆகுதுன்னா 40% மாறுதாம். பால் வந்து எப்படி மாறுதான், 40%. அப்ப டோட்டலா இந்த பாத்திரத்துல பாத்தீங்கன்னா மில்க்கும் வாட்டரும் இருக்கு. இப்ப பால் வந்து 40% மாறிடுச்சுன்னா மீதி இருக்கிறது எல்லாமே என்னது, தண்ணி. டோட்டலா 100% எடுத்துக்கிட்டோம்னா பால் வந்து 40 ஆயிருச்சுன்னா தண்ணி வந்து எவ்வளவு ஆகிரும், 60% மாறிடும். ஓகேவா? அப்போ பால் வந்து 40%, தண்ணி வந்து 60%. ரேஷியோல எப்படி எழுதலாம், 2/3 எழுதலாம். அப்போ பால் வந்து 2 பங்கு இருக்கு, தண்ணி வந்து 3 பங்கு. ஓகே, இந்த மாதிரி நாம வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணி ஊத்தும் போது எனக்கு என்ன மாதிரி மாறுது, 2/3 மாறுது. ரைட்டா? ஏன்னா பால் வந்து 40% ஆகுதுன்னா தண்ணி வந்து 60% இருக்கும். ஓகே, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆம், அதற்கு பதிலாக அசல் கலவையில் 3 லிட்டர் பால் சேர்த்தால், இப்ப வந்து நம்ம தண்ணி வந்து ஊத்தல, இது வந்து ஒரு கேஸ். ஓகே, இப்போ சப்போஸ் இப்படி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அசல் கலவை என்ன இருக்கு, பால் வந்து எக்ஸ் இருக்கு, வாட்டர் வந்து என்ன இருக்கு, ஒய் இருக்கு. இதுதான் நமக்கு என்னது, உண்மையான கலவை. ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த மாதிரி சேர்க்கல, தண்ணி ஊத்தல, தண்ணிக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 லிட்டரு பால் வந்து ஊத்துறேன். ஓகேவா? சோ 3 லிட்டர் நான் பால் வந்து ஊத்துறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், பால்ல போய் நான் 3 ஆட் பண்ணணும், எக்ஸ் பிளஸ் 3. இந்த மாதிரி மாறும்போது தண்ணி வந்து எப்படி மாறுதான், 50% மாறுதான். அப்ப இந்த மிக்சர்ல தண்ணி வந்து 50% மாறிடுச்சு அப்படின்னா பாலும் என்னவா இருக்கும், 50 தான் இருக்கும். ஏன்னா டோட்டலா 100%. இது ஒரு கேஸ். சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி மாறும். நீங்க வந்து பால் 3 லிட்டர் ஊத்துறீங்கன்னா 50-50 ஆகிரும். அப்ப அதோட ரேஷியோ என்ன வரும், 1/1 கிடைச்சிரும். ஓகே, அப்ப இது ஒரு ஈக்குவேஷன் எனக்கு கிடைச்சிருது. ரெண்டாவது கேஸ்ல ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருது. ஓகே, இப்ப என்ன கேட்டிருக்காங்க, பால் மற்றும் தண்ணீரின் ஆரம்ப அளவுகள் என்ன, அதாவது X:Y ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. பால் மற்றும் தண்ணீரோட ஆரம்ப அளவு என்ன. ஓகே, இப்போ நாம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, இது ஒரு ஈக்குவேஷனா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3x = 2 × y + 3 கிடைக்கும். அப்போ 3x = 2y + 6 இருக்கும். அப்ப எப்படி எழுதலாம், இந்த 2y இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா
3x minus 2y equal to 6 நமக்கு வந்து கிடைச்சிரும். ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? x plus 3 equal to y ன்னு கிடைக்கும். அப்போ y யோட வேல்யூ என்னது? x plus 3. அப்போ இந்த y யோட வேல்யூ x plus 3 வந்து நாம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இந்த இதுல சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ y equal to x plus 3 இதுல சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 3x minus 2 into x plus 3 equal to 6 ன்னு கிடைக்கும். ஓகே, அப்போ 3x மைனஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் 2x மைனஸ் 6 equal to 6 ன்னு இருக்கும். ஓகே, அப்போ 3xல 2x போச்சுன்னா எத்தனை? x மைனஸ் 6 இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் 6, 6 பிளஸ் 6 12. ஓகேவா? அப்ப இனிஷியலா அதுல இருந்த பாலோட இது வந்து என்ன எடுத்துக்கிட்டோம்? பால் வந்து x லிட்டர் இருந்துச்சுன்னு எடுத்தோம். தண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா y லிட்டர் இருந்துச்சுன்னு எடுத்தோம். அப்ப ஆரம்பத்துல பால் மற்றும் தண்ணீரோட அளவுகள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாலோட அளவு x. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? 12 லிட்டர்ஸ். ஓகே, 12 லிட்டர்ஸ்ங்கிறது ஆப்ஷன் ஏல மட்டும் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். அப்ப தண்ணியோட அளவு என்னது? தண்ணியோட அளவு y. y வந்து எதுக்கு ஈக்குவல்? x plus 3க்கு ஈக்குவல். அப்போ y equal to 12 plus 3 15. அப்போ பால் வந்து 12 லிட்டரும் தண்ணி வந்து 15 லிட்டரும் இருந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின். PQRR partners. They have invested 35,000, 25,000, 10,000 respectively for the same period. If the total profit வந்து 18,000, what is the profit share of P? ஓகேவா? PQRன்னு 3 பேர் வந்து பிசினஸ்ல பணம் போடுறாங்க ஒரு வருஷம் முடிவு வரைக்கும். P வந்து பாத்தீங்கன்னா 35,000 வந்து போட்டிருக்கான். Q வந்து பாத்தீங்கன்னா 25,000 வந்து பிசினஸ்ல போட்டிருக்கான். R வந்து பாத்தீங்கன்னா 10,000 போட்டிருக்கான். எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் தான் போட்டிருக்காங்க. அப்ப into 1 into 1 into 1 போட்டாலும் ஒண்ணுதான், போடட்டாலும் ஒண்ணுதான். அப்ப ப்ராஃபிட் ஈக்குவல் டு நமக்கு என்னது? அமௌண்ட் இன்ட்டு டைம் பீரியட். டைம் பீரியட் 1. ஓகேவா? சோ அதனால நான் போடல, எல்லாமே எனக்கு கேன்சல் ஆகிரும்னு. இப்ப எல்லாத்துலயும் 0 இருக்கா? 0 0 கட் பண்ணிருங்க. அப்போ ப்ராஃபிட் ரேஷியோ என்ன கிடைக்கும்? 7 5 35, 5 5 25, 2 5 10. அப்போ ஒரு வருஷம் முடிவுல கிடைக்கக்கூடிய மொத்த ப்ராஃபிட் எவ்வளவு? 18,000. ரேஷியோல மொத்தமா PQRக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளவு? Pக்கு 7 பங்கு, Qவுக்கு 5 பங்கு, Rக்கு 2 பங்கு. டோட்டலா ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 7 5 12, 12 2 14. ஓகே, 14 பார்ட் ஈக்குவல் டு எவ்வளவு? 18,000. அப்ப இதுல இருந்து நாம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 7 2 14, 9 2 18. ஓகே, அப்ப 7 பார்ட் வந்து என்ன வரும்? 9,000 கிடைக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? P இன் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. P இன் பங்கு எவ்வளவு? 7 பார்ட். 7 பார்ட் எவ்வளவு? 9,000. அப்போ P இன் பங்கு எவ்வளவு? 9. 9ங்கிறது ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். Which of the following pairs of numbers is co-prime ன்னு சொல்லியிருக்காங்க. Co-primeனா என்னது? அது ரெண்டுக்கும் இடையில HCF வந்து என்ன இருக்கணும்? 1 தான் இருக்கணும். அதுக்கு மேல இருக்கக்கூடாது. 1 மட்டும் தான் இருக்கணும். இப்போ 36 63 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுக்கும் இடையில HCF 1 வரும். அது போக பாத்தீங்கன்னா 3ஆல கட் ஆகும். அப்படிதானே? 12 3 36, 21 திருப்பியும் ஒரு 3ஆல கட் ஆகும். ஓகேவா? சோ 3ஆல கட் ஆகும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 9ஆல கட் ஆகும். ஓகே, அப்போ இது வந்து கோப்ரைம் கிடையாது. ஏன்னா அது ரெண்டுக்கும் இடையில 1 தான் HCF இருக்கணும். இப்போ ஆப்ஷன் டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 17 23. இது ரெண்டுக்கும் காமனான நம்பர் எத்தனை? 1 தான். ஓகேவா? அப்ப இதுதான் கோப்ரைம்னு சொல்லிடலாம். அப்போ 42 84 ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் பொதுவான நம்பர் 42 இருக்கு, 2 இருக்கு. ஓகே, இப்போ 45 70 ஏன் எடுக்கக்கூடாதுன்னா இது ரெண்டுக்கும் பொதுவான நம்பர் 5 இருக்கு. ஓகேவா? அதாவது பொதுவான நம்பர் வந்து 1 மட்டும் தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் என்னது? கோப்ரைம்னு சொல்லுவோம். சோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். A boat take time in the ratio 7:5 to travel the same distance downstream and upstream respectively. Speed of the boat in downstream வந்து 21 km per hour. Then what is the speed of the boat in still water? ஒரு படகு ஒரே தூரத்தை நீரோட்டத்துடன் மற்றும் நீரோட்டத்திற்கு எதிராக செல்ல 7:5 என்ற விகிதத்தில் நேரம் எடுக்கிறது. நீரோட்டத்துடன் படகின் வேகம் வந்து 21 km per மணி என்றால் அமைதியான நீரில் படகின் வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க நமக்கு பாத்தீங்கன்னா டைம் வந்து குடுத்திருக்காங்க. அப்படிதானே? சோ நமக்கு டைம் வந்து 7:5ன்னு குடுத்திருக்காங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு தெரியும். டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா ஸ்பீடும் டைமும் நமக்கு என்னது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, அப்போ டைமோட ரேஷியோ வந்து 7:5 இருந்துச்சுன்னா ஸ்பீடோட ரேஷியோ வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஸ்பீடோட ரேஷியோ. சோ இங்க டைம் என்ன குடுத்திருக்காங்க? டவுன் ஸ்ட்ரீம்ல டைம் வந்து 7, அப்ஸ்ட்ரீம்ல டைம் வந்து 5. டவுன் ஸ்ட்ரீமோட டைம் வந்து பாத்தீங்கன்னா 7, அப்ஸ்ட்ரீமோட டைம் வந்து பாத்தீங்கன்னா 5ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நமக்கு ஸ்பீடு வந்து என்னவா இருக்கும்? இது 7:5 இருக்கு. அப்ப ஸ்பீடு வந்து நமக்கு டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ வந்து என்னவா இருக்கும்? 5:7 அப்படின்னு மாறுமா? டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு, அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்குள்ள இது வந்து 5:7ன்னு மாறும்.
அப்போ நமக்கு போட்டோட ஸ்பீடு வந்து என்ன வரும்? டவுன் ஸ்ட்ரீம் பிளஸ் அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு. அப்போ 7 + 5 12. ஓகே. ஸ்ட்ரீமோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன வரும்? 7 - 5 2ன்னு கிடைக்கும். ஓகே. இது வந்து என்னது? ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. ஓகே. ஸோ ஸ்ட்ரீமோட ஸ்பீடுன்னு வச்சுக்கலாம். இப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6:1ன்னு கிடைக்கும். போட்டோட ஸ்பீடு வந்து 6 பார்ட், ஸ்ட்ரீமோட ஸ்பீடு வந்து 1 பார்ட்ன்னு கிடைக்கும். இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் த ஸ்பீட் ஆஃப் த போட் இன் டவுன் ஸ்ட்ரீம். ஓகேவா? டவுன் ஸ்ட்ரீம்ல போட்டோட ஸ்பீடு. டவுன் ஸ்ட்ரீம்ல போட்டோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்க அப்டின்னா 21ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டவுன் ஸ்ட்ரீம்னா என்னது? போட்டோட ஸ்பீடு பிளஸ் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு. ஓகே. ஸோ அப்போ நம்ம இத ஆட் பண்ணோம் அப்டின்னா, நமக்கு என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். அப்ப 7 பார்ட் வந்து 21னா 1 பார்ட் என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். ஓகே. இப்போ அமைதியான நீரில் படகின் வேகம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அமைதியான நீரில் படகின் வேகம் வந்து என்ன வரும் உங்களுக்கு? படகின் வேகம் வந்து போட்டோட ஸ்பீடு எவ்வளவு? 6 பார்ட். அப்போ 1 பார்ட் 3னா 6 பார்ட் என்ன வரும்? 6 × 3 18 km/hன்னு கிடைக்கும். ஓகே. ஸோ 18 km/hங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் போலாமா? Population of the town increases from 64,000 to 93,500. What is the percentage increase in the population? ஒரு கிராமத்துல 64,000 பேர் இருந்திருக்காங்க. இப்ப திடீர்னு பார்த்தா 93,500 மாறிட்டாங்க. அப்ப எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க? 93,500 மைனஸ் 64 0 0 5 13ல 4 போனா 9 8ல 6 போனா 2. அப்ப 29,500 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. எதுல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க? 64,000த்துல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. பெர்சன்டேஜ் கேட்டிருக்காங்களா? இன்டு 100 போட்டுறலாம். இப்ப இங்க இருக்க 2 0 2 0 கட் பண்ணிரலாம். இங்க இருக்க 1 0 1 0 கட் பண்ணிரலாம். அப்போ நமக்கு 2,950 டிவைடட் பை 64ன்னு கிடைக்கும். ஓகே. ஸோ எத்தனை தடவை? 4 தடவை போடலாம். அப்படிதானே? 4 தடவை மல்டிப்ளை பண்ணோம்னா 4 4 16 24 25 15ல 6 போனா 9 8ல 5 போனா 3. ஓகே. அடுத்து எத்தனை டைம்ஸ் போகும்? 4 டைம்ஸ் 5. ஸோ எத்தனை டைம்? 5ன்னா 6 5 30. இங்க 39 இருக்கு. 6 டைம்ஸ் 6 4 24 36 2 38. அப்போ 6 டைம்ஸ் போகும். அப்போ 46 பாயிண்ட் சம்திங்னு ஆன்சர் ஆரம்பிக்கும். அப்போ 46.09ங்கிறது ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின். A shopkeeper sells 20 chocolate for rupees 1. ஓகேவா? ஸோ 20 சாக்லேட்டோட விலை வந்து எவ்வளோன்னா ₹1 அப்படின்னு விக்கிறாரு. அப்போ ஒரு சாக்லேட்டோட விலை என்ன வரும்? செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 1/20 அப்படின்னு கிடைக்குமா? செல்லிங் பிரைஸ் வந்து என்ன இருக்கும்? 20 பொருளோட ரேட் வந்து ₹1 அப்படின்னா ஒரு பொருளோட விலை எவ்வளவு? 1/20. ஓகே. A shopkeeper sells 20 chocolate for rupees 1 and earns a profit of 100%. ஓகே. ப்ராஃபிட் வந்து எவ்வளோ earn பண்றாரு அப்படின்னா 100%. How many chocolate did he buy for rupees 1? ஓகேவா? அப்ப அதோட காஸ்ட் பிரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அவர் ரூபாய் 1க்கு எத்தனை சாக்லேட் வாங்கினார்? ஒரு கடைக்காரர் ரூபாய் 1க்கு 20 சாக்லேட் வந்து விக்கிறாரு. இதனால அவருக்கு 100% லாபம் வந்து கிடைக்குது. அப்போ 1க்கு ₹1க்கு எத்தனை சாக்லேட் வாங்கினாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அப்போ என்ன பண்றாரு? ₹1க்கு 20 சாக்லேட் வந்து விக்கிறாரு. ₹1க்கு 20 சாக்லேட் வந்து விக்கிறாரு. அதனால அவருக்கு 100% வந்து லாபம் கிடைக்குது. ஓகே. அவர் 1க்கு எத்தனை சாக்லேட் வாங்கினார்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஈஸியா சொல்லிரலாம். அப்படிதானே? ஸோ ₹1க்கு 20 சாக்லேட் வந்து விக்கிறாரு. ₹1க்கு 20 சாக்லேட் வித்தாருன்னா 100% லாபம். அப்போ ₹1க்கு எத்தனை சாக்லேட் வாங்கியிருப்பாரு அவரு? ₹1க்கு அவர் வந்து 40 சாக்லேட் வாங்கியிருப்பாரு. இதுதான் காஸ்ட் பிரைஸா இருக்கும். கொஞ்சம் திங்க் பண்ணி போட்டீங்கன்னா, டே டு டே லைஃப்ல நடக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி யோசிச்சோம்னா. அப்படி யோசிச்சா ஈஸியா நம்ம வந்து 40ன்னு சொல்லிரலாம். ஓகேவா? ஏன்னா அவர் 20 சாக்லேட் வந்து விக்கிறாரு. அவருக்கு 100% லாபம் வந்து கிடைக்குது. அப்ப எத்தனை சாக்லேட் வாங்கியிருப்பாரு? 20 சாக்லேட் வித்தாருன்னா 100% லாபம் கிடைக்குதுன்னா, அவர் எவ்வளவு சாக்லேட் வாங்கியிருப்பாரு? 40 சாக்லேட் வந்து வாங்கியிருப்பாரு. ஓகே. 40ங்கிறது ஆப்ஷன் சின்னு சொல்லிரலாம். ரீட் பண்ணியே ஆன்சர் பண்ணிரலாம். ஓகே. இப்ப நார்மலா நாம சம் சால்வ் பண்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, செல்லிங் பிரைஸ் வந்து 20 சாக்லேட்டோட விலை ₹1 அப்படின்னா, ஒரு சாக்லேட்டோட விலை 1/20ன்னு கிடைக்கும். ஓகே. அப்போ ₹1க்கு எத்தனை சாக்லேட் வாங்குனாருன்னு கேட்டிருக்காரு. ஓகேவா? ஸோ அப்போ அ எக்ஸ் ரூபீஸ் அதோட காஸ்ட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அம் காஸ்ட் பிரைஸ் வந்து 1ன்னு வச்சிருக்காங்க. ஓகே. 1க்கு எத்தனை சாக்லேட் வாங்கியிருக்காரு? எக்ஸ் சாக்லேட்ட ₹1க்கு வாங்கியிருக்காரு. ஓகே. இங்க 20 சாக்லேட்ட ₹1க்கு வந்து வித்திருக்காரு. அதனால செல்லிங் பிரைஸ் வந்து 1/20ன்னு போட்டாச்சு. அப்ப எவ்வளவு சாக்லேட் வாங்குனாருன்னு தெரியாது. அத தான் நாம கண்டுபிடிக்கணும். அப்ப எக்ஸ் சாக்லேட்ட எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு?
ஒரு ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அப்ப காஸ்ட் பிரைஸ் என்ன வரும்? ஒரு சாக்லேட்டோட உண்மையான விலை என்ன வரும்? 1/xன்னு கிடைக்கும். புரிஞ்சிருச்சா? அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து 1/20ன்னு போட்டுறலாம். காஸ்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1/xன்னு சொல்லிடலாம். ஓகே. இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? ப்ராஃபிட் வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு ப்ராஃபிட்னா என்ன தெரியும்? ப்ராஃபிட் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் வந்து 100ன்னு சொல்லிட்டாங்க. ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? ப்ராஃபிட் டிவைடட் பை சிபி இன்டு 100 அப்படிதானே? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் எவ்வளவோ அதை மேல போடுவோம். காஸ்ட் பிரைஸை கீழே போட்டுட்டு இன்டு 100 போடுவோம். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் எவ்வளவு? 100%. ஓகேவா? ப்ராஃபிட் பை சிபி. ஓகே. இன்டு 100ன்னு எழுதிடலாம். ஓகே. சோ நமக்கு இந்த 100 கேன்சல் ஆகிரும். கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னா இங்கேயும் பெர்சன்டேஜ் தானே போடுவோம். 100% 100% கேன்சல் ஆகிரும். அப்போ நமக்கு சிபி ஈக்குவல் டு ப்ராஃபிட் அப்படின்னு தெரிஞ்சிரும். ஓகே. சிபி ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரிஞ்சிரும்? ப்ராஃபிட்ன்னு தெரிஞ்சிரும். அப்போ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ்னா நமக்கு என்னது? பொருளோட விற்ற விலைங்கிறது என்னது? உண்மையான விலை பிளஸ் ப்ராஃபிட் அப்படிதானே? அப்போ அந்த பொருளோட செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? உண்மையான விலை சிபி. நமக்கு சிபியும் ப்ராஃபிட்டும் ஈக்குவல்னு சொல்லியாச்சு. அப்போ ப்ராஃபிட் இருக்க இடத்துல சிபி போட்டுடலாமா? அப்போ செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 2 சிபின்னு கிடைக்கும். இதுல இருந்து செல்லிங் பிரைஸ் பை சிபி ஈக்குவல் டு 2/1ன்னு போட்டுடலாம். ஓகே. ரைட்டா? சோ இது புரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். டைரக்டாவே நம்ம என்ன பண்ணிரலாம்? செல்லிங் பிரைஸ் பை காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 2/1ன்னு போட்டுறலாம். ஓகேவா? ஏன்னா இங்க ப்ராஃபிட் 100%. இந்த ஃபார்முலால போடும்போது உங்களுக்கு 100 கேன்சல் ஆகிரும். அப்படி கேன்சல் ஆகிருச்சுன்னா ப்ராஃபிட்டும் காஸ்ட் பிரைஸும் ஈக்குவல். ஓகே. ப்ராஃபிட்டும் காஸ்ட் பிரைஸும் ஈக்குவல் ஆகும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்? 100% வந்து லாபம் வந்து கிடைக்கும். அப்போ செல்லிங் பிரைஸ் ரூ. 2 அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் வந்து ரூ. 1 இருக்கும். அப்படிதானே? சோ ப்ராஃபிட்டும் சிபியும் ஈக்குவல் அப்படின்னா இப்போ எனக்கு ப்ராஃபிட் வந்து எனக்கு என்னவா இருக்கும்? ப்ராஃபிட் வந்து காஸ்ட் பிரைஸ் வந்து ரூ. 1 எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு 100% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா ப்ராஃபிட் வந்து ரூ. கிடைக்கும். அப்போ செல்லிங் பிரைஸ் வந்து எனக்கு ரூ. 2. ஓகே. நீங்க கான்செப்ட் எல்லாம் தெளிவா புரிஞ்சிருந்தீங்கனாலே எப்படி சம்மு கேட்டாலுமே ஆன்சர் பண்ணிரலாம். ஓகே. இப்போ கான்செப்ட் தெரியாத ஸ்டூடெண்ட் இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நல்லா கவனிங்களேன். ஒரு பொருளுக்கு எனக்கு வந்து காஸ்ட் பிரைஸ் வந்து ரூ. 1 மதிப்புள்ள பொருளுக்கு ரூ. எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. 100% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? என்னோட பிசினஸ்ல எனக்கு 100% ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா, நான் எவ்ளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணேனோ, அந்த அளவுக்கு லாபம். நான் ரூ. 1 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு 100% ப்ராஃபிட்னா ரூ. 1 லாபம் கிடைக்கி. அப்ப நான் இன்வெஸ்ட் பண்ணது பிளஸ் அது போக எக்ஸ்ட்ரா ரூ. 1 கிடைக்கிறது தான் நான் என்ன சொல்லுவேன்? லாபம்னு சொல்லுவேன். ஓகே. அப்போ ரூ. 1 லாபம் கிடைக்கு. அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? அ அந்த செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 1 + 1 2. ஓகே. அப்படிதானே? அப்ப அத வச்சே நாம செல்லிங் பிரைஸ் வந்து 2 பார்ட், காஸ்ட் பிரைஸ் வந்து 1 பார்ட்ன்னு சொல்லிரலாம். ஓகே. இத வந்து இத இத வந்து இந்த மாரி டிரைவ் பண்ணி தான் 2/1ன்னு கொண்டு வரணும்னு அவசியம் இல்ல. இது புரியணுங்கிறதுக்காக தான் ரைட் சைடுல டிரைவ் பண்ணி காட்டிருக்கேன். 100% லாபம் கிடைக்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, செல்லிங் பிரைஸ் வந்து ரூ. 2 அப்படின்னா காஸ்ட் பிரைஸ் வந்து ரூ. 1. காஸ்ட் பிரைஸ் ரூ. 1 இருந்துச்சுன்னா, நமக்கு விற்ற விலை வந்து ரூ. 2 இருக்கும். ஓகேவா? ஏன்னா ரூ. 1 மதிப்புள்ள பொருளுக்கு 100% லாபம் கிடைக்குன்னா, அதே அமௌண்ட் லாபமா கிடைக்கும். அப்ப செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? 1 + 1 2ஆ இருக்கும். அப்ப செல்லிங் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ வந்து டைரக்டாவே என்ன போட்டுறலாம்? 2/1ன்னு போட்டுறலாம். ஓகே. இது ஃபார்முலா படி போனா இந்த மாரி வரும் அப்படிங்கிறத புரிததுக்காண்டி இந்த மாரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே. இல்லன்னா சிம்பிளா ரீட் பண்ணிட்டு எனக்கு காஸ்ட் பிரைஸ் ரூ. 1 100% லாபம் கிடைக்கு அப்படின்னா, செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? ரூ. 2 இருக்கும். அப்ப செல்லிங் பிரைஸ்க்கும் காஸ்ட் பிரைஸ்க்கும் உள்ள ரேஷியோ 2/1. சப்போஸ் இப்போ காஸ்ட் பிரைஸ் வந்து ரூ. 2. அப்ப செல்லிங் பிரைஸ் எனக்கு என்னவா இருக்கும்? ரூ. 4 இருக்கும். அப்படிதானே? காஸ்ட் பிரைஸே தான் எனக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். அப்ப 2 + 2 4ன்னு இருக்கும். ஓகே. கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கிளியரா புரிஞ்சிருச்சா? அப்ப இந்த கொஸ்டின எக்ஸாம்ல பார்த்ததுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, 20 பொருளோட விற்ற விலை ரூ. 1னா, ஒரு பொருளோட விற்ற விலை 1/20ன்னு போட்டுறலாம். எக்ஸ் பொருளோட உண்மையான விலை ரூ. 1 அப்படின்னா, காஸ்ட் பிரைஸ் ஈக்குவல் டு 1/xன்னு போட்டுறலாம். இப்போ அலிகேஷன் மெத்தட்ல போடலாம். காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ். ஓகே. அப்ப செல்லிங் பிரைஸ் வந்து எவ்வளவு? 1/20. ஓகே. செல்லிங் பிரைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு? 1/20. ஓகே. சோ 1/20 செல்லிங் பிரைஸ இங்க போட்டுறலாம். ஓகே. செல்லிங் பிரைஸ் போட்டாச்சு. இங்க செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 2 பார்ட். ஓகே. சோ அந்த 2 இங்க போட்டுறலாம். காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 1/x. ஓகே. காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? 1 பார்ட். இத போட்டுறலாம். இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. சோ அலிகேஷன் மெத்தட்ல இந்த மாரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிப்போம் இல்லையா? செல்லிங் பிரைஸ் வந்து
அந்த கொஸ்டினை பார்த்து அப்படி எழுதியிருக்கேன். 1/20 செல்லிங் பிரைஸ் 2 பார்ட்னு தெரியும். அது 2 பார்ட்டுக்கு ஈக்குவல். காஸ்ட் பிரைஸ் வந்து ₹1. ஸோ அது வந்து 1/xக்கு ஈக்குவல். ஓகே. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1/20 வந்து 2க்கு ஈக்குவல். 1/x வந்து 1க்கு ஈக்குவல். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா 1/20 ஈக்குவல் டு 2/xன்னு இருக்கும். இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? இந்த 2 இங்க கொண்டு வந்துருங்க. 1/40 ஓகே ஈக்குவல் டு 1/xன்னு இருக்கும். அப்போ 1/40 ஈக்குவல் டு 1/xன்னா எக்ஸோட மதிப்பு என்னது? 40 ஓகேவா? அப்போ அவரு 40 சாக்லேட் வந்து என்ன பண்ணிருப்பாரு? ₹1 வாங்கியிருப்பாரு. ஸோ 40ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே. இன்னும் சிம்பிளா இதை யோசிக்கலாம். பேப்பர் பண்ணிடலாமலும் சால்வ் பண்ணலாம். ஓகே. மேக்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம யோசிக்கிறது தான். இங்க 20 சாக்லேட்ட ₹1 வாங்கியிருக்காரு. ஓகே. இப்போ அந்த ₹1ங்கிற கணக்கெல்லாம் விட்டுருங்க. 20 சாக்லேட்டா ₹1 வாங்கியிருக்காரு. எத்தனை சாக்லேட்டு அதோட உண்மையா எத்தனை சாக்லேட்ட ₹1 20 சாக்லேட்டா ₹1 விக்கிறாரு. ஓகே. அப்போ எத்தனை சாக்லேட்டா ₹1 வாங்கியிருப்பாரு? இடையில என்ன நடக்குது? 100% லாபம் கிடைக்குது. 100% லாபம் கிடைக்குது. ஓகேவா? சோ அப்ப எத்தனையா இருந்திருக்கும் இது? சேம் அதே நம்பர் தானே. சோ 20 + 20 40 இருந்திருக்கும். ஓகே. சோ கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி திங்க் பண்ண தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இத புரிஞ்சுக்கோங்க. 20 சாக்லேட்டோட விலை ₹1னா, ஒரு சாக்லேட்டோட விலை 1/20. எக்ஸ் சாக்லேட்டோட விலை ₹1னா, அதோட காஸ்ட் பிரைஸ் 1/x. செல்லிங் பிரைஸுக்கும் காஸ்ட் பிரைஸுக்கும் ரேஷியோ 2/1ன்னு தெரியும். அப்படியே ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 40. ஓகே. நான் நிறைய உங்களுக்கு கான்செப்ட் எல்லாம் சொன்னதுனால தான் இந்த கொஸ்டின் லென்த்தா போச்சு. ஆனா எக்ஸாம்ல 5 to 6 செகண்ட்ல ஆன்சர் பண்ணிரலாம். அடுத்த கொஸ்டின். If 36 is subtracted from a number, the number becomes 90% of its original value. அந்த நம்பரை 100%ன்னு எடுத்துக்கலாம். ஒரு எண்ணிலிருந்து 36 கழிக்கப்பட்டால் அந்த எண் அசல் மதிப்பிலிருந்து 90% மாறுகிறது. அந்த எண்ணை காண்க. நம்பர் வந்து 100% இருந்துச்சு. அதுல இருந்து 36 கழிக்கிறேன். அப்படி கழிக்கும் போது அது என்னவா மாறுதுன்னா 90% மாறிடுது. அவ்வளவுதான். ஓகேவா? சோ அப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அந்த எண் என்னன்னா நான் என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ பெர்சன்டேஜ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 100 - 90 வந்து எவ்வளவு? 10%. 10% ஈக்குவல் டு -36 அந்த பக்கம் போனா +36. அப்ப 10% வந்து 36ன்னா அந்த நம்பர் எனக்கு என்னது? 100%. அப்ப 100% என்ன வரும்? 36 × 10 போட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 316 கிடைக்கும். ஓகே. சோ புரிஞ்சிருச்சா? ரொம்ப சிம்பிள். 10% 36னா 100% எனக்கு என்ன வரும்? இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 10% × x is equal to 36 × 100%. பெர்சன்டேஜ் கேன்சல் ஆகிரும். ஒரு 0 கட் ஆகிரும். 360 தான் கிடைக்கும். அதை டைரக்டாவே என்ன சொல்லிடலாம்? 10% 36னா 100% வந்து 360ன்னு சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின். Two trains are running towards each other from 2 points that are 2 km apart. Length of two trains are 430 meter, 570 meter. If their speeds are 120 km/h to 85 km/h, how much time will they take to cross each other completely? 2 கிலோமீட்டர் இடைவெளிகளில் 2 புள்ளிகளில் இருந்து 2 ரயில்கள் ஓகே. சோ கரெக்ட்டா தானே சொல்லியிருக்காங்க. ஓகே. ஒன்றை ஒன்று நோக்கி வருகின்றன. 2 ட்ரெயினோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் வந்து 430, செகண்ட் ட்ரெயினோட லென்த் வந்து 570. ஒன்னோட வேகம் பாத்தீங்கன்னா 120 km/h, இன்னொன்னு வந்து 80 km/h வேகத்துல வருது. ஒன்றை ஒன்று கடப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். இதுல இருந்து டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு சொல்லிடலாம். ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை கடந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸ்ங்கிறது யாரு? 2 ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணணும். அதுதான் டிஸ்டன்ஸ். அப்ப டிஸ்டன்ஸ்ங்கிறது என்னது? 430 + 120. ஓகே. சோ 430 லென்த் என்னது? இது வந்து ஸ்பீடு. 430 + 570. ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த் வந்து 430, செகண்ட் ட்ரெயினோட லென்த் வந்து 570. ஆட் பண்ணா டிஸ்டன்ஸ் என்ன வரும்? 0 7 3 10. சோ 1000ன்னு கிடைக்குமா? அப்ப டிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு. டிவைடட் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் வந்து எதுல இருக்கு? மீட்டர்ல இருக்கு. ஆனா ஸ்பீட் எதுல இருக்கு? km/h இருக்கு. அப்ப இந்த km/h மீட்டர்/செகண்டா மாத்திக்கலாமா? அதுக்கு முன்னாடி 2 ட்ரெயின் ஒண்ணு கிராஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ இது இந்த டைரக்ஷன்ல போகுது, இது இந்த டைரக்ஷன்ல வருது. 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வர்றாங்க அப்படின்னா அங்க ரிலேட்டிவ் ஸ்பீடுங்கிறது என்னது? 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். அதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீடு. அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீடு இங்க என்ன வரும்? 120 + 80 இங்க 200ன்னு கிடைக்குமா? 120 இது 85. சாரி, கொஸ்டினை பார்த்து எழுதும்போது தப்பா எழுதிட்டேன். 120 + 85 205. 120 + 80 200. அது கூட ஒரு 5 கூட்டணும்னா 205 km/h இருக்கும். அப்ப அதை மீட்டர்/செகண்டா மாத்தணும்னா 5/80னால மல்டிப்ளை பண்ணணும். ஓகே.
ஸோ இப்போ நம்மளால இத சிம்ப்ளிஃபை பண்ண முடியுமா? 3ஆம் வாய்ப்பாடுலயும் கட் பண்ண முடியாது. ஸோ அப்போ எனக்கு ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து 205 இன்டு 5/18. அப்போ ஸ்பீட் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 205 இன்டு 5/18 போடுவீங்களா? 5/18 போடுவீங்க. அந்த 18 மேல போயிரும். ஸோ 18/5ன்னு போட்டுறலாம். ஓகே. ஸோ இப்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 5 20 1 5 5. ஸோ திருப்பி 200ன்னு இருக்கும். வேற 1 5 5 4 5 20 0. ஓகே. இங்க 41 இருக்கு. இங்க 40 இருக்கு. அப்ப அப்ராக்ஸிமேட்டா பார்த்தோம்னா அந்த 40யும் 41யும் கட் பண்ணி விட்டுறலாம். அப்ப டைம் வந்து நமக்கு என்ன வரும்? 18. ஓகே. ஸோ ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா? 4 5 20 1 5 5 2 0 0. ஓகே. இந்த கொஸ்டின ரீட் பண்ணதுல ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து விட்டுருக்கோம். என்னன்னு தெரியுதா? நம்ம கால்குலேஷன்லாம் இதுல வந்து கரெக்ட் தான். இப்படி போட்டோம்னா. ஓகேவா? ஆனா இதுல கொஸ்டின்லயே ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டுருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க? 2 கிலோமீட்டர் இடைவெளியில் உள்ள 2 புள்ளிகளிலிருந்து 2 ரயில்கள் ஒன்றை ஒன்று நோக்கி வருகின்றன. ஓகேவா? 2 trains are running towards each other from 2 points that are 2 கிலோமீட்டர் apart. ஓகேவா? சோ இப்போ எனக்கு இந்த 2 கிலோமீட்டர் அப்பார்ட்னு குடுக்காம இருந்தாங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி சால்வ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கரெக்ட். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 2 கிலோமீட்டர் இடைவெளியில் உள்ள 2 புள்ளிகள்ல இருந்து இவங்க வந்து என்ன பண்றாங்க? தன்னோட பயணத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப டிஸ்டன்ஸ்ங்கும்போது அந்த 2 கிலோமீட்டரையும் சேர்த்து எடுக்கணுமா? ஓகே. நார்மலா இந்த 2 கிலோமீட்டர்னு குடுக்காம இருந்தாங்கன்னா, ட்ரெயினோட லென்த் எடுத்து நான் டிஸ்டன்ஸ்ன்னு வச்சு பண்ணிரலாம். ஓகேவா? ஆனா இந்த 2 கிலோமீட்டர் இடைவெளியில இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு சொல்ட்டாங்க. ஒண்ணு நோக்கி வருதுன்னு. அப்ப அந்த 2 கிலோமீட்டரையும் அவங்க என்ன பண்ணுவாங்க? கடப்பாங்க. அப்ப அதுவும் அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? அப்போ எந்த இடத்துல ட்விஸ்ட் இருக்குன்னு பாருங்க. இத நம்ம நார்மலான கொஸ்டின் மாரி ரீட் பண்ணி விட்டோம்னா, இந்த மாரி பண்ணிருவோம். ஆனா 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த டிஸ்டன்ஸ் ஏற்கனவே ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கு. அப்ப அத மீட்டரா மாத்துனீங்கன்னா 2000 மீட்டர்ன்னு மாறும். ஓகே. அப்ப இங்க டிஸ்டன்ஸ்ங்கிறது உங்களுக்கு என்னது? ட்ரெயினோட லென்த். ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின கடக்கும்போது, அந்த ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணுவோம். அதுதான் டிஸ்டன்ஸ். பிளஸ் அது ஏற்கனவே கடந்த தொலைவு ஒரு 2000 இருக்கு பார்த்தீங்களா? அப்ப அந்த 2000த்தையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு வரும்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டூ 2000 பிளஸ் அந்த ட்ரெயினோட லென்த் 430 பிளஸ் 570. அப்ப 2000 இது 2யும் ஆட் பண்ணா ஒரு 1000. அப்ப டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டூ 3000ன்னு கிடைக்குமா? ஓகே. சோ எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோங்கிறத பாருங்க. எக்ஸாம்ல இந்த இடத்துல நம்ம இத ரீட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் ஸ்பீடா பண்றோங்கிறதுல இத விட்டுட்டு நமக்கு 18 வரும். ஆன்சர் வந்து யோசிச்சுட்டே இருப்போம். எதுக்கு வரலன்ட்டு. இப்ப புரியுதா? அப்ப டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு? 3000 மீட்டர்ன்னு தெரியும். அப்ப டைம் ஈக்குவல் டூ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு? 3000. ஸ்பீடு வந்து என்ன கொண்டு வந்து வச்சிருக்கோம்? 205 இன்டு 5/18. அது 18 வந்து மேல போயிரும். சோ இப்ப கட் பண்ணோம் அப்படின்னா, ஓரஞ்சு 5, ஆரஞ்சு 30, 600ன்னு கிடைக்கும். சோ வேற மாதிரி எப்படி கட் பண்ணலாம்? இங்க 4 5 20, ஓரஞ்சு 5. சோ இங்க வந்து என்ன வரும்? 200ன்னு வரும். சாரி 120ன்னு வருமா? 12 5 60, 120. சோ இப்ப இது 41ன்னு இருக்கு. இங்க 120ன்னு இருக்கு. அப்ராக்ஸிமேட்டா 3ஆல கட் பண்ணலாம். அப்படிதானே? சோ 3 கட் பண்ணோம் அப்படின்னா 3 இன்டு 18 54 செகண்ட். கிட்டத்தட்ட ஆன்சர் வந்து என்ன வரும்? 54 கிட்ட வரும். சோ 53 செகண்ட் தான் ஆன்சர்ன்னு சொல்லிரலாம். கிளியரா? அடுத்த கொஸ்டின். A sum of 25,000 is invested 40% per annum compound interest compounded quarterly for 1 year. Find the compound interest earned during the year. 25,000 ரூபாய் 40% வட்டி வீதத்துல கூட்டு வட்டியில வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஆண்டுக்கு முதலீடு செய்யப்படுகிறது. அப்ப காலாண்டுக்கு வட்டி போட்டாங்க அப்படின்னா கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. அப்ப இது பிரின்சிபல். அப்போ காலாண்டுக்கு வட்டி அப்படின்னா ஒரு வருஷத்துல எத்தனை காலாண்டு வரும்? ஒரு வருஷத்துல எத்தனை காலாண்டு? 3 3 3 3ன்னு பிரிச்சீங்கன்னா 12 மாசத்த 4 இன்டு 3 12. ஓகே. அப்ப டைம் பீரியட் வந்து எத்தனை? 4 டைம் பீரியட் வரும். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கும்? 40 டிவைடட் பை 4 10% மாறும். ஓகேவா? சோ இந்த 10% பாத்தீங்க அப்படின்னா 4 டைம் பீரியட் குடுத்தாங்க அப்படின்னா அதுக்கான வட்டி என்ன வரும்னா ரொம்ப ஃபேமஸான நம்பர். நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் போட்டு பாத்தீங்கன்னா, இப்ப 2 டைம் பீரியட்னா 10 + 10 + 10 × 10 டிவைடட் பை 100ன்னு போடுவோம். ஓகே. அப்ப 20 பிளஸ் நமக்கு என்ன வரும்? 10 × 10 வந்து 10 + 10 வந்து 20. 20 + 1 வந்து உங்களுக்கு என்ன வரும்? 21ன்னு கிடைக்கும். திருப்பி என்ன பண்ணுவோம்? 21 + 10 + 21 × 10 டிவைடட் பை 100ன்னு போடுவோம். இது வந்து உங்களுக்கு என்ன வரும்? 3 டைம் பீரியடுக்கு வரும். திருப்பி வர்ற ஆன்சர +10 போட்டு நம்ம வந்து ஆட் பண்ணி 4 டைம் பீரியடுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிப்போம். ஓகே. சோ அப்படி கண்டுபிடிக்கும்போது நமக்கு 4 டைம் பீரியட் இருந்துச்சுன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 இருக்கும்போது வட்டி எவ்வளவு வரும் அப்படின்னா
46.41 வரும். ஓகே. அது எப்படிங்கிறத சொல்லிட்டேன். எப்படி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 2 டைம் பீரியடுக்கு 10 10 எடுத்துக்கலாம். a plus b plus ab divided by 100ல போடுவீங்க. உங்களுக்கு 10 plus 10 20 திருப்பி என்ன வரும்? 21ன்னு கிடைக்கும். ஓகே. அந்த ஃபார்முலால போடும்போது. அதுக்கப்புறம் 21யும் 10யும் எடுத்துக்கணும். 21 plus 10 plus 21 into 10 divided by 100. இதுல ஒரு ஆன்சர் வரும். இந்த ஆன்சர் அது 10 வச்சு திருப்பி இந்த ஃபார்முலால போடும்போது 46.41ன்னு கிடைக்கும். ஓகே. சோ இந்த மாதிரி போட்டும் நீங்க கண்டுபிடிக்கலாம். இல்லனா இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அப்ப நமக்கு எக்ஸாம்ல டைம் வந்து சேவ் ஆகும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. டைம் பீரியட் வந்து 4 இருக்கு அப்படின்னா சிஐ வந்து எவ்வளவு வரும்னா 46.41ன்னு வரும். ஓகே. சோ நமக்கு அசல் வந்து 25,000ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது வந்து எவ்வளவு 100%க்கு ஈக்குவல். அப்ப 100% 25,000னா 1 பார்ட் என்ன வரும் 00 கட் ஆகிரும். 2 0 கட் ஆகி 1 பார்ட் வந்து 215 கிடைக்கும். அப்ப சிஐ எவ்வளவு 46.41 பார்ட். அப்போ அந்த இது எவ்வளவு வரும் இன்டு 250 போட்டோம் அப்படின்னா கூட்டு வெட்டி வந்து கிடைச்சிரும். ஓகே. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும் 46 இந்த 0வும் ஒரு புள்ளியும் இந்த பக்கம் போயிருமா 464.1 into 25. ஓகே. ஆன்சர் வந்து 5ல முடியும். எல்லாமே 5ல தான் முடிஞ்சிருக்கு. சோ வேற வழி இல்ல. மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். 4 6 4 1 2 5 5 20 32 23 திருப்பி 2 8 2 9. ஓகே. 5 2 0 3 2 5 5 1 6 9 2 11. ஓகே. ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா வச்சோம்னா ₹11,602.50. ஓகே. ₹11,602.50ங்கிறது ஆப்ஷன் சி. நீங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுத்திருந்தாங்கன்னா 2 டைம் பீரியட்னா வட்டி எவ்வளவு? 3 டைம் பீரியட்னா வட்டி எவ்வளவுன்னு படிச்சிருப்பீங்க. 4 டைம் பீரியட்னா இதுதான் வட்டி. இத படிச்சிருந்தீங்கன்னா இங்க உட்கார்ந்து கால்குலேட் பண்ண வேண்டாம். ஓகே. அடுத்த கொஸ்டின். சைட் ஆஃப் ஏ கியூப் வந்து 36 சென்டிமீட்டர். அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன? என்ன 6 into a ஸ்கொயர். அப்போ 6 into 36 ஸ்கொயர்ன்னு போடுவீங்க. அப்போ 6 into 6 அப்படிதானே 6 into 36 into 36 into 6 into 36 into 36ன்னு இருக்கும். 6 6 36 யூனிட் டிஜிட் 6ல முடியும். திருப்பியும் மல்டிப்ளை பண்ணும்போது 6ல தான் முடியும். சோ 6ல முடியிறது ஆப்ஷன் ஏ மட்டும் தான். இதுதான் ஆன்சர்னு சொல்லிரலாம். அடுத்த கொஸ்டின். 3 டேப் இருக்கு. 3 குழாய்கள் வந்து இருக்கு. ஒன்னு வந்து PQRன்னு வச்சுக்கலாம். ஒன்னு வந்து 6 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணும். இன்னொன்னு வந்து 24 ஹவர்ஸ். இன்னொன்னு 24 ஹவர்ஸ்ல ஃபில் பண்ணும். 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா இதுல எல்சிஎம் என்ன வரும்? 6 24 24க்கு எல்சிஎம் 24. அப்ப இதுதான் நம்மளுக்கு என்னது டோட்டல் ஒர்க். ஓகே. இத 24ஆ மாத்தனா 4ஆல மல்டிப்ளை பண்ணனும். இத 1ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். என்ன கேட்டிருக்காங்க? How long will it take for all 3 pipes together to fill 1/4 of the tank? 3 குழாய் இருக்கு. ஒருத்தன் 6 மணி நேரத்துல வேலையை முடிப்பான். இன்னொருத்தன் 24 மணி நேரத்துல வேலையை முடிப்பான். இன்னொருத்தனும் 24 மணி நேரத்துல வேலையை முடிப்பான். ஓகேவா? காவாசி தொட்டியை மட்டும் நிரப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. முழு தொட்டியை நிரப்பணும்னா எனக்கு எவ்வளோ ஃபில் பண்ணணும்? 24 லிட்டர் தண்ணி ஊத்தணும். அப்ப காவாசி ஃபில் பண்ணணும்னா எனக்கு எவ்வளவு ஊத்தணும்? காவாசினா 24 into 1/4 6 லிட்டர் ஊத்துனா போதும். அப்ப காவாசி தொட்டி அப்படின்னா 6 லிட்டர் இல்லனா 6 பார்ட். யாரெல்லாம் வேலை பார்க்க போறாங்க? PQR. P யோட திறமை எவ்வளவு? 1 மணி நேரத்துக்கு 4 லிட்டர் தண்ணி ஊத்துவான். Q வந்து 1 லிட்டர் தண்ணி ஊத்தும். R வந்து பாத்தீங்கன்னா 6 குழாய் வந்து 1 லிட்டர். அப்ப 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு தண்ணி ஊத்துவாங்க? 4 + 1 + 1 6 லிட்டர் தண்ணி வந்து ஊத்துவாங்க. டார்கெட் எவ்வளவு? 6 லிட்டர் ஊத்துனா போதும். அப்போ 6/6 மொத்தமா வேலை முடியறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 1 hour தான் ஆகும். 1 hourங்கிறது ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். A sum of 2,50,000 is invested at 20% per annum compound interest for 2 years. Find the difference between amount obtained when the interest is compounded annually and half-yearly. பேங்க்ல 2,50,000 போட்டிருக்கோம். ஓகேவா? 2,50,000 போட்டிருக்கோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 20% போடுறாங்க. எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு. ஓகே. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து ஓகே. இயர்ஸ் வந்து 2. ஓகே. இப்போ முதலீடு பண்ணியாச்சு. வட்டி ஆண்டுதோறும் ஓகே. ஆனுவலா போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வட்டி வந்து கிடைக்கும் இல்லையா? அந்த வட்டிக்கும் அரையாண்டுக்கு ஒரு தடவை வட்டி போட்டாங்கன்னா கிடைக்கக்கூடிய வட்டிக்கும் அரையாண்டுக்கு கிடைக்கக்கூடிய வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டுக்கு கண்டுபிடிச்சிருவோமா? ஆண்டுக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 இயர்ஸ்னா உங்களுக்கு என்ன வரும்? 20 போட்டோம் அப்படின்னா 2 இயர்ஸ்ங்கிறது உங்களுக்கு என்ன வரும்? 44ன்னு கிடைக்கும். 20 + 20 + 20 into 20 divided by 100ன்னு போடுவீங்க. 0 0 கட் ஆகிரும். 20 20 40 40 + 4 2 2s are 4
40 + 4 44. அப்ப ஆண்டுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்டுக்கு ஓகேவா. சோ அது எவ்வளவு 44. ஓகே 44 பார்ட் வந்து கிடைக்குது. இப்ப அரையாண்டுக்கு இதே அமௌண்ட் தான் அரையாண்டுக்கு போட்டாங்கன்னா என்ன வரும்? அசல் அதே 2,50,050 தான். 2,50,000 தான். ஓகே 2,50,000 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்ப அரையாண்டுக்கு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி போடுறாங்கன்னா இதை என்ன பண்ணணும்? 2ஆல டிவைட் பண்ணணும். அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு என்னவா மாறிரும்? 10ஆ மாறிரும். அப்போ மொத்தம் 2 வருஷம். ஓகே. ஒரு வருஷத்துல எத்தனை அரையாண்டு வரும்? அரையாண்டுனா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி போடுது. அப்ப 2 வருஷத்துல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வட்டி போட்டாங்கன்னா எத்தனை வரும்? 4 வருமா? ஓகே டைம் பீரியட் 4. எப்படின்னா ஒரு வருஷத்துல 6 மாசத்துல ஒரு வாட்டி வட்டி போடுவாங்க. திருப்பி இன்னொரு ஒரு 6 மாசத்துல வட்டி போடுவாங்க. அப்போ 1 வருஷம் கம்ப்ளீட் ஆகும். அடுத்த 1 வருஷத்துல ஃபர்ஸ்ட் 6 மாசத்துல ஒரு வட்டி, அடுத்த 6 மாசத்துல ஒரு வட்டி. அப்ப டோட்டலா எத்தனை டைம் பீரியட் வருது? 1, 2, 3, 4. 4 டைம் பீரியட் வருதா? ஓகே. அப்ப 2 இன்டு 2 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டீங்கனாலே போதும். அப்ப டைம் பீரியட் எவ்வளவு? 4. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. டைம் பீரியட் 4 அப்படின்னா உங்களுக்கு வட்டி வந்து எவ்வளவு வரும்னு சொன்னேன்? சிஐ வந்து எவ்வளவு வரும்னு சொன்னேன்? 46.41 வரும்னு சொன்னேனா? மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேனா? ஏன்னா நம்ம இத உட்கார்ந்து கால்குலேட் பண்ணோம்னா எக்ஸாம்ல டைம் வேஸ்ட். இது ரொம்ப ஃபேமஸான நம்பர். நெறைய சம்ல வரும். அப்ப டைம் பீரியட் 4 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10னா சிஐ வந்து எவ்வளவு? 46.41. அப்போ அரையாண்டுக்கு வட்டி போடும்போது வட்டி வந்து 46.41. ஆண்டுக்கு வட்டி போடும்போது வட்டி வந்து ரூ. 44 இல்ல 44 பார்ட் வந்து கிடைக்கி. இது 2க்கும் தானே வித்தியாசம் கேட்டிருக்காங்க. அப்ப வித்தியாசம் எவ்வளவு? 46.41 மைனஸ் 44. ஓகே. புக்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தி சுத்தி பண்ணிருப்பாங்க. ஃபார்முலாலாம் போட்டு. சோ அப்படி போகவே வேண்டாம். அப்ப இது மைனஸ் பண்ணீங்கன்னா 41 6ல 4 போனா 2. அப்ப 2க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவுன்னா 2.41 பார்ட் தான் நமக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ். ஓகே. அசல் எவ்வளவு? 2,50,000. 2,50,000ங்கிறது என்னது? 100 பார்ட். 100 பார்ட் வந்து 2,50,000 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளவு? 2,500. ஓகே. அப்ப 2.41 பார்ட் என்ன வரும்? 2,500 இன்டு 2.41. 2 ஜீரோவும் புள்ளியும் கேன்சல் ஆகிரும். 241 இன்டு 25. ஆன்சர் வந்து 5ல முடியும். ஆன்சர் 5ல முடிகிறது ஆப்ஷன் சில மட்டும்தான். இதான் ஆன்சர்னு சொல்லிரலாம். ரூ. 6,025. தெளிவா புரிஞ்சிருச்சா? இத மல்டிப்ளை பண்ணாலும் அதான் கிடைக்க போகுது. எக்ஸாம்ல இத உட்கார்ந்து p இன்டு 1 பிளஸ் r பை 100 the whole power n ஃபார்முலால போட்டோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். இதே இந்த ரேஷியோ மெத்தட் இந்த a பிளஸ் b வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன். a பிளஸ் b பிளஸ் ab டிவைடட் பை 100. இதுல போட்டீங்க அப்படின்னா ஈஸியா வட்டி கிடைச்சிரும். அதே 4 வருஷத்துக்கு 4 டைம் பீரியடுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10னா இத மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் குயிக்கா சம்ம முடிச்சிடலாம். அடுத்த கொஸ்டின். A person spends 45% of his income on household expenses, 20% of the remaining income on other expenses. If he saves 88,000, find his total income. ஒருத்தருக்கு total income வந்து X rupees வருது. ஓகேவா? அதுல 45% வந்து என்ன பண்றாரு? வீட்டுக்கு செலவு பண்ணிடுறாரு. ஓகே. டோட்டலா 100% இருக்கு. அதுல 45% செலவு பண்ணிட்டாருன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 55% இருக்கும். அப்போ மீதி இருக்கக்கூடிய 55%ல என்ன பண்றாரு? 55/100ன்னு போட்டுறலாம். மீதி இருக்க 55ல என்ன பண்றாரு? 20% வந்து மத்த இதுக்கு செலவு பண்றாரு. இந்த 55ல பாத்தீங்க அப்படின்னா 20 இந்த 55 வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா ஓவராலா கையில ரூ. 55 இருக்கு. அத 100 பார்ட்ன்னு எடுத்துக்கலாம். அந்த 100 பார்ட்ல 20% செலவாயிருச்சு அப்படின்னா மீதி அவர் கையில எவ்வளவு இருக்கும்? 80 பார்ட் இருக்கும். அப்ப 80 டிவைடட் பை 100. ஓகேவா? அப்ப அந்த 20% செலவு பண்ணி மீதி இருக்கதை என்ன பண்றாரு? சேமிக்கிறார். அந்த மீதி சேமிப்பு எவ்வளவு? 88,000. அப்ப இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 88,000க்கு ஈக்குவலா இருக்கும். அவ்வளவுதான். இத ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நார்மல் கால்குலேஷன் தான். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ரூபீஸ் இருந்துச்சு. 45% செலவு பண்ணியாச்சு. மீதி கையில இருக்கிறது எக்ஸ் இன்டு 55/100. ஓகேவா? இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த ரூ. 55 ஓகே ரூ. 55 கையில இருக்கு. ரூ. 55ல 20% செலவு பண்ணியாச்சு. அப்ப மிச்சம் கையில எவ்வளவு இருக்கும்? இந்த ரூ. 55ல 80 பார்ட் இருக்கும். அப்ப 80 டிவைடட் பை 100. அது ரூபாயில 88,000. அப்ப ஈக்குவல் டு 88,000ன்னு போட்டுறலாம். இப்ப எப்படி கட் பண்ணலாம்? இங்க இருக்க ஒரு 0 கட் பண்ணிடலாம். இங்க 8 11 88 5 11 55 ஒரு 8 8 10 8 80 ஓகே 1000ன்னு போட்டுறலாம். வேற என்ன மாதிரி கட் பண்ணலாம்? 1 5 5 25 100. அப்ப கீழ என்ன இருக்கும்? 200 இருக்கும். இங்க ஒரு 1000. அப்ப இந்த 200 அங்க கொண்டு போயிட்டீங்கன்னா 200 இன்டு 1000. சோ அப்ப எவ்வளவு? 2 லட்சம் ரூபாய். அவரோட மாத வருமானம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 லட்சம். 2 லட்சம்ங்கிறது ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின்.
A can make one chair in 4 days, while B can make in 3 days. If they work together, how many days will they take to make 126 chairs? Okay. A வந்து ஒரு வேலையை 4 நாள்ல முடிப்பான். B வந்து பாத்தீங்கன்னா 3 நாள்ல முடிப்பான். ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. ஸோ டோட்டல் ஒர்க் வந்து 12ன்னு போட்டுடலாம். அப்ப இத 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். இத 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் எனது ஏயோட திறன். ஓகே. ஸோ அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளவு? 12 கேக்கு. ஓகே. ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா எத்தனை நாள்ல பார்ப்பாங்க? 12 பை ஏயோட திறமை மொத்தமா 12 கேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 12 கேக் பண்ணணும். ஏ ஒரு நாளைக்கு 3 கேக் பண்ணுவான். பி வந்து 4 கேக் பண்ணுவான். ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 7 கேக் பண்ணுவாங்க. ஓகே. அப்போ 12 பை 7ன்னு போடுவோம். ஓகேவா? இப்ப எத்தனை நாற்காலிகள் வந்து பண்ணணும் அவங்க? அவங்க எத்தனை நாற்காலிகள் பண்ணணும்? 126 நாற்காலிகள் வந்து பண்ணணும். அப்ப இன்ட்டு 126ன்னு போட்டுடலாமா? இப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு 7 7 18 7 126. ஓகே. சோ அப்ப ஆன்சர் என்ன வரும்? 18 இன்ட்டு 12. ஆன்சர் 6ல முடியும். 6ல முடிகிறது ஆப்ஷன் ஏ. இதான் ஆன்சர்னு சொல்லிடலாம். மல்டிப்ளை பண்ணாலும் 216 தான் வரப்போகுது. நம்ம யூனிட் டிஜிட் வச்சு ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்னு சொல்லிடலாம். இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க ஷார்ட்கட்ஸ் அப்ளை பண்ணி இந்த யூனிட் டிஜிட் எலிமினேஷன் மெத்தடு இந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணி மேக்ஸை பழகிட்டீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம்லனாலும் மேக்ஸ்ல ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அடுத்த கொஸ்டின். Cosecant A plus cot A equal to 4. Find the value of cot A. இதோட மதிப்பு 4ன்னா cot A யோட மதிப்பு என்ன? அப்போ cosecant A minus cot A யோட மதிப்பு என்ன வரும்? இது அப்படியே தலைகீழ போடணும். ட்ரிக்னாமெட்ரியில படிச்சிருக்கோம். cot A தான் கேட்டிருக்காங்க. இது 1வது ஈக்குவேஷன், இது 2வது ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அடையாளத்தை மாத்துங்க. மைனஸ் பிளஸ் மைனஸ். அப்ப 2 cot A equal to 4 minus 1/4ன்னு கிடைக்கும். அப்ப 2 cot A equal to 4 16 மைனஸ் 1 15. ஓகே. cot A தான் தேவை. 2 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 2 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா cot A equal to 15/8. 4 2s are 8. 15/8ங்கிறது ஆப்ஷன் பி. கன்ஃபியூஸ் ஆகணுங்கிறதுக்காண்டி 8/15 கொடுத்திருப்பாங்க. கரெக்டா பாத்துருங்க. சப்போஸ் இதுல tan A யோட மதிப்பு என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா 8/15 தான் tan A யோட மதிப்பு. ஏன்னா காட்டோட தலைக்கிளி தான் tan. அடுத்த கொஸ்டின். டேட்டா செட் ஆஃப் 150 அப்சர்வேஷன் மீன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்குன்னா 70 வந்து இருக்கு. மீடியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 73 இருக்கு. ஓகே. The largest observation was incorrectly recorded as 125 instead of its correct value 200. Find the new mode by substituting the correct values. 150 கண்காணிப்புகள் கொண்ட ஒரு தரவு தொகுப்பின் சராசரி வந்து 70ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. மீடியன் வந்து 73ன்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய கண்காணிப்பு மதிப்பு தவறாக 125 என பதிவு செய்யப்பட்டது. டேட்டா என்டர் பண்ணிட்டே இருக்காங்க. என்டர் பண்ணிட்டே இருக்கும்போது 125ன்னு போட்டு சராசரியை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப செக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த 125 இருந்த இடத்துல யார் இருந்திருக்காங்க? 200 வந்து இருந்திருக்காங்க. ஓகேவா? அப்போ சரியான சராசரி என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு சரியான முகடு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே. சோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஈஸி தான். ஃபர்ஸ்ட் சரியான சராசரி கண்டுபிடிக்கணும். ஆரம்பத்துல உங்களுக்கு சராசரி வந்து என்ன இருந்திருக்கு? 70ன்னு இருந்திருக்கு. 70ங்கிறது யாரு? 125ன்னு டேட்டாவை என்டர் பண்ணி கண்டுபிடிச்ச சராசரி. அப்ப இப்ப கரெக்டான சராசரி கண்டுபிடிக்கணும். ஓகே. அப்ப அந்த 70 போட்டுக்கோங்க. பிளஸ் எவ்வளவு கம்மியா போட்டிருக்காங்க? எவ்வளவு போடணும் நாம? 200ன்னு என்டர் பண்ணி சராசரி கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனா எவ்வளவு போட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க? 125 அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப எவ்வளவு கம்மியா போட்டிருக்காங்க? எவ்வளவு கம்மி? 200 மைனஸ் 125 ஒரு 75 கம்மியா போட்டிருக்காங்க. அப்படிதானே? ஒரு 75ங்கிற வேல்யூவை கம்மியா போட்டிருக்காங்க. இப்போ 200ன்னு போட்டிருக்கணும். அதுக்கு பதிலா 125ன்னு போட்டிருக்காங்க. சோ ஒரு 75 கம்மியா போட்டிருக்காங்க. அப்ப இந்த 75க்கு மட்டும் சராசரி கண்டுபிடிச்சா போதுமா? அப்போ ஏற்கனவே உள்ள ஓல்டு அப்படியே வச்சுக்கோங்க. 75 பை நமக்கு மொத்தம் எவ்வளவு இருக்கு பொருட்கள்? 150. சோ டிவைடட் பை 150ன்னு போட்டுடலாம். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/2ன்னு கிடைக்கும். 1/2 கேன்சல் பண்ணா 0.5. அப்போ உண்மையான சராசரி வந்து மீன் வந்து எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 70.5ன்னு கிடைக்கும். ஓகே. நமக்கு சராசரி கேட்கல. முகடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. மோடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். மோடு ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும்? 3 மீடியன் மைனஸ் 2 மீன்னு தெரியும். ரைட்டா? அப்போ மோட் ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீடியன் எவ்வளவு? 73 மைனஸ் 2 இன்ட்டு மீன் எவ்வளவு? 70.5. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்குங்க? 7 3 3 9 219 இருக்கும். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 70 டபுள் பண்ணோம்னா 140. 0.5 டபுள் பண்ணோம்னா 1.
ஸோ 141 மைனஸ் 141 9ல 1 போனா 8 11ல 4 போனா 7 78 ஓகே 78ங்கிறது ஆப்ஷன் டி. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா டைரக்டா மீன் இது மீடியன் இது மோடு கண்டுபிடிங்க இல்லைன்னா ஏதாவது 2 டேட்டா கொடுத்துட்டு மீனை கண்டுபிடிங்க மீடியனை கண்டுபிடிங்கன்னு கொடுத்துருந்தாங்க. இந்த ஷிஃப்ட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. மீன் இப்படி இருக்கு, சப்போஸ் கரெக்டான மீன் வந்துச்சு அப்படின்னா முகடு என்ன வரும் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், the diameter of a sector of a circle வந்து 14 cm. அப்ப diameter 14னா radius வந்து 7 இருக்கும். length of its corresponding arc, ஆர்க்கோட length வந்து பாத்தீங்கன்னா 3 into 2/3. ஓகே, கலப்பு பின்னத்துல இருக்கு. ஸோ 3 3 9 9 2 11 11/3 எழுதிடலாம். find twice the areas of the sector. ஓகே, 2a என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு வட்டத்தின் வட்டக்கோண பகுதியின் விட்டம் வந்து 14. அப்ப ரேடியஸ் வந்து 7 இருக்கும். அதோட வில்லின் நீளம் வந்து 11/3. ஓகே, வட்டக்கோண பகுதியின் பரப்பளவின் 2 மடங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ பரப்பளவோட 2 மடங்கு கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா half into L into R. இந்த மாதிரி லென்த்தும் ரேடியஸும் கொடுத்தாங்கன்னா இதுதான் ஏரியாவுக்கான ஃபார்முலா. அப்போ எனக்கு டபுள் கண்டுபிடிக்கணும். ஓகே, பரப்பளவோட 2 மடங்கு கண்டுபிடிக்கணும். 2a equal to half into L into R into 2. ஏரியாவோட ஃபார்முலா இது. அப்ப 2a என்ன வரும்? into 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப ஆன்சர் என்னது? L into R. அப்ப L வந்து 11/3, R வந்து 7. ஆன்சர் வந்து 77/3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, அடுத்த கொஸ்டின். A train has 3 class of passengers. First class, second class, third class னு 3 class இருக்கு. Number of passengers in 3 classes வந்து 12:15:17. அவங்களோட fees அந்த டிக்கெட் காசு பாத்தீங்க அப்படின்னா 8:7:11ங்கிற ரேஷியோல இருக்கு. டோட்டல் கலெக்ஷன் வந்து எவ்வளவு வந்திருக்குன்னா 7760. அப்போ செகண்ட் கிளாஸ் பேசஞ்சர் வந்து எவ்வளவு பே பண்ணாங்க இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல 12 பேர் போறான், செகண்ட் கிளாஸ்ல 15 பேர் போறான், தேர்ட் கிளாஸ்ல 17 பேர் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அவங்க செலுத்தக்கூடிய கட்டணங்கள் பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஆளுக்கு 8 ரூபாய் பே பண்றாங்க, 8 பார்ட். இவங்க ஒரு ஆளுக்கு 7 ரூபாய் பே பண்றாங்க. மூணாவது இருக்கவங்க 11 ரூபாய் பே பண்றாங்க. அப்போ ரேஷியோல பார்த்தோம் அப்படின்னா இவன் எவ்வளவு பே பண்ணிருப்பான்? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கவன் 12:96, செகண்ட் கிளாஸ்ல இருக்கவன் 15:7:105. ஒருத்தர் 7 ரூபாய், 15 பேர் போறாங்க. இது வந்து பர்சன்ஸ், இது அவங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட் இல்ல அமௌண்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, 17 into 11 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 17 17. ஸோ 7 8 187 இருக்கும். ஓகே, 187. அப்ப ரேஷியோ வந்து எனக்கு 96:105:187 கிடைச்சிருது. அப்போ மொத்தமா செலுத்திய தொகை எவ்வளவு? 7760. இதுதான் மொத்த தொகை. இப்ப ரேஷியோல மொத்த தொகை எவ்வளவு? 187, 105, 96. 12 12 18 18. சோ என்ன வருது? 388. அப்போ 388 பார்ட் வந்து 7760 இருக்கும். 1 பார்ட் என்ன வரும்? 380. இங்க 388 இருக்கு, இங்க 776 இருக்கு. 2 டைம்ஸ் கட் ஆகுமா? அப்போ 1 பார்ட் வந்து 20 கிடைக்கும். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் கிளாஸ்ல போனவங்க கிட்ட எவ்வளவு காசு வாங்கணும்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் கிளாஸ்ல போனவங்க எவ்வளவு பே பண்ணிருக்காங்க? 105 பார்ட். அப்போ 1 பார்ட் 20னா 105 பார்ட் என்ன வரும்? 5 2 10. ஸோ 2100 ரூபாய். 2100ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, கிளியரா? இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 and 19 ஆகஸ்ட்ல கேட்ட மேக்ஸ் கொஸ்டின். இதே மாடல் கொஸ்டின்ஸ் தான் அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல கேக்குறாங்க. கொஞ்சம் தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வேரி ஆகுது. சோ இதுக்கு முன்னாடி உள்ள ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் எல்லாமே குரூப் டி அனாலிசிஸ் 2026 கூடிய ஃபோல்டர்ல கொடுத்திருக்கேன். சோ அதுல வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகே, இந்த ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் எல்லாமே வேணும். ஆகஸ்ட் 3ல இருந்து எனக்கு எக்ஸாம் வந்து 20ஆம் தேதி தான் மேம் இருக்கு, 21ல தான் இருக்கு, இல்ல அடுத்து 25ல தான் இருக்குங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா 399 பே பண்ணி நீங்க வந்து இதோட பிடிஎஃப் வந்து சொல்யூஷனோட வாங்கிக்கலாம். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி ஷிஃப்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஷிஃப்ட் கொஸ்டின்ஸோட ஃபீஸ் வந்து 399. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து குரூப் டிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர்னா 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 3 கூப்பன் கோர்ஸ் இருக்கிறதுனால 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியில 2499 வந்து நீங்க பே பண்ண வேண்டாம்.
1,999 வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 1 இயர் வேலிடிட்டி அப்படின்னா 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. இந்த மாதிரி மேக்ஸ்ல நிறைய ஷார்ட்கட்ஸ், ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல நான் சால்வ் பண்ணணும், நான் ஒரு பிகினரா இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் இப்பவே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.